மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மக்கள் முடிவு பண்ணிட்டேன், நீங்க நடந்துக்கிற விதத்தை மக்கள் முடிவு பண்ணணும். தமிழக பாஜக தொண்டர்கள் கிட்ட ஒரு சின்ன, நான் பார்த்த வரையில எல்லார்கிட்டையும் ஒரு சின்ன வருத்தம் இருந்துட்டு இருக்கு. அதாவது பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை இருக்கும்போது, அதாவது எல்லாருமே பாஜக 3 வருடத்திற்கு அப்புறம் அவங்க மாற்றப்படலாம், இல்ல இன்னும் ஒரு 3 வருடம் தொடரலாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. ஆனா சப்போஸ் 6 வருடம் இருந்தாதான் அதை இருக்கக்கூடாதுங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கும். ஆனா இன்னும் 3 வருடம் இருக்குதுன்னு அண்ணாமலை இருந்திருந்தா அப்படிங்கிற ஒரு வருத்தம் எல்லார்கிட்டையும் இருக்கிறத நான் கவனிக்கிறேன். ஏன்னா அது உண்மையிலேயே அதுதான் உண்மையான அரசியல். ஏன்னா இன்னைக்கு தமிழகத்துல இன்னைக்கு இருந்திருந்தேன்னா களமே வேற மாதிரி இருந்திருக்குன்னு தான் நம்ம பார்க்கணும். அதுக்காக நான் கரூரை வச்சு அரசியல் செய்யன்னு நான் சொல்ல வரல. இப்போ செப்டம்பர் மாதம் மட்டும் 127 பாலியல் வன்கொடுமை நடந்திருக்குன்னு ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. இன்னைக்கு நியூஸ் ஜெயில் போன வீடியோலயே பார்த்துருந்தோம். அப்ப இதை தாண்டி 122 கொலைகள் நடந்திருக்கிறதுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் விடுங்க. திருவண்ணாமலையில ஆந்திராவில இருந்து ஒரு வாழைப்பழம் விற்க வந்த ஒரு பெண்ணிடம் அவங்க அம்மா கண்ணு முன்னாடியே பாலியல் சீண்டி இருக்காங்க 2 காவலர்கள். அப்போ இங்க கரூர் விஷயத்தை வச்சு அரசியல் செய்யுங்கன்னு சொல்லல. இதெல்லாம் எல்லாத்துக்குமே நீங்க அறிக்கை கொடுக்குறீங்க, ஓகே. இந்த அறிக்கை இதுக்கு திருமாவளவன் கூட தான் ஒரு சும்மா கண்டனம் தெரிவிக்கிறாரு. நீங்க அறிக்கை விடுறதுக்கும் திருமாவளவன் அந்த இடத்துல முட்டு கொடுக்கறதுக்கும் என்ன ஒரு வித்தியாசம்? இதனால எந்த ஒரு ரியாக்ஷன் இருக்கு? மக்களிடையே எந்த ஒரு விஷயமே போய் சேர்றது இல்லையே. நியாயமா இருங்க, சாப்பிடுற சாப்பாட்டுல உப்பு இருக்கணும், உங்களுக்கு எனக்கு நியாயமா கேளுங்க. இப்போ இதே முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை இருக்கும்போது டாஸ்மாக் எதிரா சிங்கப்பெண் அப்படின்னு சொல்லி நாங்க வீடியோல போட்டிருந்தோம் சப்போர்ட்டா. அப்ப அந்த பெண்கள் எல்லாம் டாஸ்மாக் போய் ஸ்டாலின் போட்டோ எல்லாம் ஒட்டி ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. அப்போ இந்த இடத்துல இந்த பாலியல் வன்கொடுமை இந்த பெண்களுக்காக இந்த சிங்க பெண்கள் எல்லாம் ஏன் நீங்க எல்லாம் ஒண்ணும் பண்ணாதீங்கன்னு அமைதியா அடுக்கி வச்சிருக்கீங்களா என்ன? வெக்கமா இல்லையா? கேள்விகள் இன்னைக்கு மக்களிடையே வருமா இல்லையா? இப்போ தமிழக பாஜக தலைவர் எல்லாம் சொல்லுவாங்க, இங்க பாருங்க கரூர் விஷயத்துக்கு டெல்லி தலைமையில இருந்து குழுவை அமைச்சு வந்தாங்க, இந்த பொறுப்பு தமிழகம் தான் அப்படின்னு எல்லாம் நாங்க வேலை தான் செஞ்சுட்டு இருக்கோன்ற மாதிரி ஒரு கருத்து சொல்லலாம். கேள்வியில அறம் இருக்கணும், கேள்வியில உண்மை இருக்கணும், கேள்வியில ஒரு நியாயம் இருக்கணும். அதை டெல்லி தலைமை பார்ப்பாங்க. சரி, நாங்க கேட்கறது என்னன்னா, இனி தொண்டர்கள் நிறைய பேர் கேட்கறது என்னன்னா, ஒரு ஆக்டிவ் இல்லையா, ஏன் நீங்க இந்த பாலியல் விஷயத்துக்காக நீங்க போராடி இருக்கலாமே அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். இல்லை தானே, நாங்க அறிக்கை கொடுத்துட்டோம், அதுதான் நாங்க எதிர்த்துட்டோம் இல்லை, கேட்டோம் இல்லை அப்படின்னா கேட்டீங்க, எதுவுமே மாற போறது இல்லைன்னு தான். இதே அதிமுக ஆட்சி இருந்திருந்தான்னா, திமுக இருந்திருந்தான்னா இன்னைக்கு கிழமை வேற மாதிரி இருந்திருக்கும். அப்ப இந்த இடத்துல வெறும் அறிக்கை கொடுத்துட்டோம், இல்ல ஃபேஸ்புக்ல கொடுத்துட்டோம், இல்ல ட்விட்டர்ல ட்வீட் போட்டோம் அப்படிங்கறதெல்லாம் இல்ல. அதாவது ஒரு போராட்டங்கிறது இருக்கணுமா வேணாமான்னு தான். அது மக்களிடையே இப்ப யாருக்கிட்டையும் சேர்றது இல்லை போய் எதுவுமே. இப்ப இதை தாண்டி ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருக்கிறாரு, அங்கங்க போயிட்டு இருக்காங்க. பாஜக ஏதாவது ஒரு தொண்டர்களை உற்சாகப்படுத்தணுமா வேணாமாங்கிறது தான் கேள்வி ஒழிய, சரி நாங்க இந்த மாசம் வர்றோம் சொல்லலாம். ஆனா இருந்தாலும் இன்ஸ்டன்ட் பாலிடிக்ஸ் வேணுங்கிறது தான். நாளைக்கு அதை வச்சு நீங்க அரசியல்னா அது வேற விஷயம். என்ன இங்க ஒரு ஆதங்கம் என்னன்னா, எல்லாருக்கும் ஒரு ஆக்டிவா ஒரு பாலிடிக்ஸ் இருக்கணும்னா பாஜகவும் ஒரு ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இருக்கணுங்கிறது தான் எல்லாரோட தொண்டர்களோட விருப்பம். இதை தாண்டி சில விஷயங்களை நம்ம பார்க்கணும். அதாவது சில ஃபாரின் எல்லாம் முதலீட்டு ஈர்க்கிறதுக்காக நம்ம முதல்வர் எல்லாம் போனாங்க. அப்ப அந்த இடத்துல வெள்ளை அறிக்கை வேணும் அப்படின்னு கேட்கும்போது கூட டிஆர்பி ராஜன் அவர்கள் எல்லாம் ஒரு வெள்ளை பேப்பரை மட்டும் காமிச்சதெல்லாம் நம்ம கவனிக்கிறோம். ஆனா இன்னைக்கு அதாவது வெறும் வெள்ளை பேப்பரை. ஆனா நேத்து செந்தில் பாலாஜி அவர்கள் அதாவது ஒரு காமெடியான ஒரு விஷயம் மாதிரி தான் இது தெரியுது. அதாவது நான் மட்டும் தான் 10 ரூபான்னு என்ன சொல்றீங்களா, ஏன் இதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சியில எல்லாம் இல்லையா, அப்ப அவரு இதனை கூப்பிடணுன்ற மாதிரி. அப்போ இது வெள்ளரிக்கையே தேவையில்லை. 10 ரூபாய்க்கு சிறப்பா ஒரு வெள்ளரிக்கை விளக்கம் கொடுத்தது இன்னைக்கு செந்தில் பாலாஜி தான் நம்ம பார்க்கணும். அப்போ இந்த மாதிரி தான் இங்க அரசியல் நடந்துட்டு இருக்கு. இதை தாண்டி திருமாவளவன் அவர்கள் கேட்கிறாங்க, அதாவது நீங்க நிர்மல்குமார், புஷி ஆனந்த் இவங்க மேலதான் வழக்கு போடுறீங்களே ஒழிய ஏன் விஜய் மேல ஏன் போடுறது இல்லை? அப்போ இந்த அரசுக்கும் விஜய்க்கும் ஏதாவது அண்டர் டீலிங் இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு.
அப்போ அது இருக்கட்டும், நீங்க இந்த ஆளுங்க இந்த கரூர் விஷயத்துக்காக ஏதாவது எதிர்ப்பாவது கொடுத்துருக்கலாம் தானே அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டோம்னா, நிருபர்கள் கேட்டோம்னா அவர் சொல்றாரு இது சில விஷயங்களை கள்ளக்குறிச்சி எல்லாம், அதாவது 1 by 1 தான் எல்லாம் இறந்துட்டு வர்றதை நம்ம கவனிக்கிறோம். இது மாதிரி ஒட்டுக்கா இந்த துயரம் எங்கேயும் இல்லை. எப்படி நம்ம முதலமைச்சரை குற்றம் சுமத்திர முடியும், அங்க போல இங்க வரும்னு சில விளக்கத்தை கொடுக்குறாரு. இப்ப இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம்தான். அதாவது ஆக்கப்பூர்வமான அரசியல் இல்லைன்னு தான் நம்ம கவனிக்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, சீமான் அவர்கள் இதுக்கு முன்னாடி திமுகவை நிறைய விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாரு. அதாவது டிஎம் சார் அப்படின்னு கூப்பிட்டது வந்து அப்படி கூப்பிட்டு கூடாதுன்னு இவர் வந்து விஜய் கிளாஸ் எடுக்கிறாரு. அவர் எப்படி பேசணும், எப்படி எல்லாம் பேசி இருக்கலாம் அப்படிங்கிறது. ஆனா இவர் சொல்றாரு சிஎம்னு கூப்பிட்டது தவறு, ஒரு மாண்புமிகு முதலமைச்சர் அப்படி எப்படி கூப்பிடலான்ற மாதிரி. இதுக்கு முன்னாடி கள்ளத்தனம் செய்த இந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடி நிறைய இந்த குடும்பத்தை டிஎம்கே தலைவர்கள் வந்து அந்த அளவுக்கு கொச்சப்படுத்தினது வந்து சீமான் தான். ஆனா இன்னைக்கு கூச்சமே இல்லாம இன்னைக்கு டிஎம்கேக்கு முட்டு கொடுக்கறது பார்த்தோன்னா, அவங்களோட தொண்டர்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து எப்படிப்பட்ட ஒரு மனநிலையில இருக்காங்கன்னு தெரியல. ஆனா இது சரியான போக்கு இல்லை. ஏன்னா டிஎம்கே எதிர்த்து வளர்ந்தவங்க இருக்கலாம், ஆனா டிஎம்கே வந்து ஏதாவது ஒரு சமரசம் செஞ்சு நீர்த்து போனவங்க வந்து வளர்ந்ததா சரித்திரமே இல்லை. உதாரணமா திருமாவளவனை எடுத்துக்கலாம். அதே மாதிரி அடுத்தது சீமான் எல்லாம் இனி அடுத்த 2026 தேர்தல் எல்லாம் வர முடியாதுன்னு நம்ம பார்க்கணும். காரணம் என்னன்னா, அந்த அளவுக்கு வந்து இவங்க வந்து ஒரு அவங்க தொண்டர்களே அவங்கள இழிவுபடுத்துற மாதிரி தான். ஏன்னா ஒரு ஆக்டிவ் பாலிடிக்ஸ் இல்லை இன்னைக்கு. நிறைய பிரச்சனை இது, அதாவது நிறைய நீதிமன்றத்துல அவருக்கு விஜயலட்சுமி கேஸ் இருக்கிறதுனால மன்னிப்பு கேட்க சொன்னதுனால, ஒரு வேளை மன்னிப்பு கேட்டேன்னா அடுத்தது அரசியல் களமே மாறிடும். யாரு சீமான் அவர்கள் மன்னிப்பு கேட்டாரு அப்படின்ற மாதிரி களத்தை மாற்றி விடுவாங்க. அதுக்கு ஏதாவது இன்னைக்கு அரசாங்கத்தையோ இல்லை காவல்துறையோ ஏதாவது ஒரு தடவி கொடுத்தானா ஏதாவது அவருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களோன்ற மனப்போக்கு தான் இருக்க ஒழியா இது ஆக்டிவ் பாலிடிக்ஸ் இல்லைன்னு நம்ம பார்க்கணும். எதுவுமே இங்க வந்து தமிழகத்துல வந்து ஒரு ஆக்டிவ் பாலிடிக்ஸ் இல்லைன்னு தான் நம்ம கவனிக்கணும். இதெல்லாம் இவங்க எல்லாம் விட விஜய் எவ்வளவோ பரவலைன்ற மாதிரி. அவர் அரசியல் கத்துட்டு வர்றாரு, அனுபவத்துல கத்துட்டு வர்றாரு, எப்படி இருக்கு அந்த பாதை என்னங்கிறது. அதுக்காக நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல, நான் அவங்க தொண்டர்களுக்காக. இவங்க எல்லாம் கம்பேர் பண்ணும்போது விஜய் எவ்வளவோ பரவலைன்ற மாதிரி தானே இன்னைக்கு. ஏன்னா அவரு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு, அடுத்தது வந்து வலிமையோட நான் வர்றேன்ற மாதிரி. அவங்க எல்லாம் அரசியல், அந்த வலிமையோட வர்றேன்னு சொன்னது வந்து அரசியல். அதாவது என்ன வேணும்னா பழி வாங்குங்க, என் தொண்டர்களை விடுங்க, அப்ப வந்து நீங்க என்னதான் பழி வாங்குறீங்க அப்படின்ற டைரக்டா குற்றம் சாட்டுறாரு. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது அது ஒரு அரசியல். அவர் அடுத்தது வலிமையா கண்டிப்பா வருவார், ஏதோ ஒரு விஷயத்துல கூட்டணி வச்சு ஏதோ ஒன்று வருவாருன்னு நம்ம கவனிக்கலாம். ஆனா இன்னைக்கு நம்ம கேட்கறது என்னன்னா, இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி துன்பம், நாளொரு கஞ்சா அது இது சட்ட ஒழுங்குன்னு பேசிட்டு இருக்கும்போது பாஜக ஆனாலும் சரி, சீமான் ஆனாலும் சரி, இவங்க எல்லாம் ஏன் எதிர்க்கலாதன, போராட்டத்தை களத்துல இறங்கலாதன, அந்த மக்களோட நிக்கலாதனன்ற மாதிரி. இது வரைக்கும் அண்ணா பல்கலைக்கழகத்துல அண்ணாமலை அவர்கள் களத்தில் நின்னாரு. அதுக்கு பின்னாடி நிறைய பிரச்சனைகள் எல்லாம் வந்ததை நம்ம கவனிக்கிறோம் தொடர்ந்து. ஆனா எதுக்குமே எங்கேயுமே ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க, அவ்வளவுதான் வேலை முடிஞ்சது, நாங்களும் எதிர்த்தோன்ற மாதிரி தான். அப்ப இதெல்லாம் அரசியல் இல்லை. அப்ப நாளைக்கு வந்து மக்களிடையே ஒரு விஷயம் வந்து நாங்க இருக்கோங்கிற ஒரு தைரியம் யார் கொடுப்பாங்க? எல்லாமே முட்டு கொடுக்குற மாதிரியே ஒரு சூழ்நிலையை எடுத்துட்டு இருந்தான்னா மக்களுக்காக யாரு தான் இருக்காங்க? இப்போ எதிர்க்கிற மனநிலையே இல்லை. திமுக ராஜாங்கத்துல இருக்காங்க, இன்னைக்கு யாருமே எதிர்க்கல, நாங்க வந்துடலாம் அப்படின்ற மாதிரி. ஆனா கண்டிப்பா இந்த கரூர் விஷயம் ஒரு திருப்பு முனையா மாறும், அது வேற விஷயம். ஆனா பாஜக வந்து இன்னைக்கு சில விஷயங்களை உணரணும்னு தான். இன்னைக்கு தமிழக பாஜக ஆனாலும் கூட ஏதாவது மக்களோட நில்லுங்கன்ற ஒரு கருத்தை ஒழிய, இதுக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் ஏதோ ஒரு தனித்து செயல்படுற மாதிரி தான் இன்னைக்கு சில விஷயங்கள் இருக்கு. இல்ல அண்ணாமலை இப்போ நீங்க பவர் கொடுத்து பாருங்க, களமே வேற மாதிரி இருக்கும். ஆனா இப்ப அவர் சொல்ற மாதிரி இப்ப செய்ய முடியாது. தலைமை மீறி அவர் எப்படி பத்திரிகையாளர் சந்திக்கும் போதே எப்படி தலைமை மீறி நீங்க பேசலாம், அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம்னு சொல்லுவீங்க, இதை அரசியல் ஆக்குவீங்க. ஆனா இதெல்லாம் தாண்டி நீங்களும் செய்ய மாட்டீங்க. இன்னைக்கு நீங்களும் இங்க செய்ய மாட்டீங்க. அப்ப யார்தான் இங்க அரசியல் செய்யணுங்கிறத பார்க்கணும். எல்லாமே அரசியல் கையில எடுத்திருக்காங்க. நீங்க என்ன அரசியல் செய்யாம இங்க என்ன அவையெல்லாம் செய்யறீங்கன்ற ஒரு கேள்விதான் இங்க. மனிதானி மகத்தானவன், மனிதானி மகத்தானவன், மனிதானி மகத்தானவன்.